எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இடத்துல, அருமையான நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக, ஒரு தலைவனாக, நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து உடுத்துவித்து வருகிற தேவனுக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நிச்சமும் நடத்தி என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நிச்சமும் நடத்துகிற தேவன். ஒரு மெய்ப்பனானவன் தன் ஆடுகளை மெய்ப்பதைப் போல கர்த்தர் தானே நல்ல மெய்ப்பராயிருந்து நம்மை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். அவர் நிச்சமும் நம்மை நடத்துகிற தேவன். இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருப்பதினால் அவர் உங்களுடைய வலக்கரத்தை பிடித்து நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் தனிமை என்ற உணர்வோடு சோர்ந்து நிற்கிறீர்களா? தளர்ந்து போய் நிற்கிறீர்களா? எனக்கு யாரும் இல்லை, உதவுவார் யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, என்னை விளங்கிக் கொள்வார் யாரும் இல்லை. ஒரு வேளையில வேதனையின் நடுவில் நிற்கலாம், வியாதி படுக்கையில நிற்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சமும் நடத்துவார். பாருங்கள், ஒரு வழியை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இவ்வண்ணமாகவே தேவன் உங்கள் வழிகளில் எல்லாம் கூட இருந்து அவர் உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அருமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால் ஒவ்வொரு நாளும் உங்களை புல்லுள்ள இடங்களிலும் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை உங்களுக்கு கொண்டு விட்டு உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்துமாவை தேவன் தேற்றி, உங்கள் ஆத்துமாவை தேவன் பலப்படுத்தி உங்களை நடத்தி செல்லுகிற தேவன். எப்படி நடத்துவார் தெரியுமா? புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். ஆமென். மகா வறட்சியான காலங்களில் நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருக்கும்படியாக தேவன் உங்களை நடத்துவார். இந்த நேரத்தில் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். எந்த நன்மையும் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ, நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நிச்சமும் நடத்துகிற தேவன். இன்றைக்கு நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நடத்துங்க. வலக்கரம் பிடித்து வள்ளுவாதபடி நடத்துகிறவர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களை நடத்துவார். ஆமென்.